உணர்ச்சியோட மன்னிப்பு கேட்கணும்னு வந்திருக்கிறாரு. அதைத்தான் சொன்னேன். அவர் எனக்கு செஞ்ச துரோகத்தை நான் ஒரு நாளும் மறக்கவும் மாட்டேன், மன்னிக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது தாத்தாவும் ஈஸ்வரியும் பாக்கியாவை பத்தி புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப பெருமையா நினைக்கிறாங்க. எழிலும் செழியனும் கூட, அம்மா யூ ஆர் கிரேட்மா. உன்னை வேண்டான்னு ஒதுக்கி விட்டுட்டு போன ஒருத்தவங்க எப்படி யோசிப்பாங்க, அவங்க மனநிலைமை எப்படி இருக்குன்னு உன்னால எப்படிமா புரிஞ்சுக்க முடியுது? நீ எனக்கு அம்மாவா கிடைச்சது அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு பெருமைமா. கோபி வெளியில போன உடனேயே பாக்கியா என்னை பத்தி நல்லா புரிஞ்சிருக்கா, ஆனா பாக்கியாவை பத்தி நான் தான் புரிஞ்சுக்கல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ராதிகா வீட்டுக்கு போறாரு. ராதிகா கோபியை பார்த்த உடனே ஒரே பயமும் பதட்டத்தோட இருக்காங்க. கோபி யாருகிட்டையும் எதுவும் பேசாம சோஃபால படுத்து தூங்க போறாரு. ராதிகா கேக்குறாங்க, உங்களுக்கு காஃபி ஏதாவது தரட்டுமா? எதுவும் வேண்டாம் அப்படின்னு தலையாட்டிட்டு அப்படியே படுத்து தூங்கிடுறாரு. கமலாவும் ராதிகாவும், என்னடி இவர் இவ்வளவு அமைதியா இருக்காரு, எதுவும் பிரச்சனை பண்ணுவாருன்னு எதிர்பார்த்தேன் அப்படின்னு கமலா பேசுறாங்க. காலையில விடிஞ்ச உடனே கோபி எந்திரிச்சு பாக்குறாரு. ராதிகா கிட்ட கேக்குறாரு, என்ன மயூ ஸ்கூல் போயாச்சா? உடனே ராதிகா, மயூ ஸ்கூல் போயிட்டா, உங்களுக்கு ஏதாவது வேணுமா? எனக்கு எதுவும்